ஹாய் பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ரேசன் அரிசியில் மாவு அரைச்சி இட்லி பண்ண போகிறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு இட்லி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரேசன் அரிசியில் எப்படி இட்லி மாவு அரைக்கிறது, அதுவும் சாஃப்டாக இட்லி வரதுக்கு எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம ரேசன் அரிசியில் தான் மாவு அரைச்சி இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு சைடிஷாக கும்பகோணம் கடப்பாவும் பண்ண போகிறோம். இப்போ நான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன், எடுத்து பார்த்துக்கலாம். நைட்டே மாவு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ 8 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. மாவும் நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள், எப்படி பொங்கி வந்திருக்கு வாங்க, எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்கு. உப்பும் கூட நான் நைட்டே போட்டு தான் கலந்து வச்சுருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ராலாம் உப்பு போட நம்ம தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம். பாருங்கள், கரெக்டான பக்குவத்துக்கு தான் நான் மாவு தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஊற்றவே தேவையில்லை. கரெக்டாக இட்லிக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா சூப்பராக மாவு பொங்கி நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இதில் இட்லி ஊற்றினோம்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஃபுல்லுமே ரேசன் அரிசியில் தான் நான் அரிசி ஊற வச்சு அரைச்சேன். உளுந்தும் கூட ரேசன் உளுந்து தான் நான் போட்டு அரைச்சிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக நம்ம யோசிப்போம் இது இட்லி செய்வோம் நம்ம, ஆனால் சாஃப்டாக வராது. அதில் சோடாப்பு கூட சேர்த்து கூட இட்லி செய்வோம் சாஃப்டாக வர்றதுக்கு. ஆனால் இதில் சோடாப்போ எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை சாஃப்டாக வர்றதுக்கு. நான் என்னென்ன அளவுகளில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ரேசன் அரிசி இது 1 2 படி ரேசன் அரிசி சேர்த்துருக்கேன். 2 படி ரேசன் அரிசிக்கு இதில் 1 படி உளுந்து சேர்த்துக்கிறேன், வெள்ளை உளுந்து. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். அரிசி கழுவியாச்சு, இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இதை கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அவல்லாம் ஊற வைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுக்கலாம். அது வரைக்கும் இது ஊறட்டும். மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்து நான் இதில் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன், லேஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு நம்ம ஊற வச்ச அரிசி கூட சேர்த்துக்கலாம். இதை கழுவிடலாம் ஃபஸ்ட்டு. கரெக்டாக இதில் அரிசி போட்டோம் இல்லையா, அதே படியில் தான் அரை கப் அவல் எடுத்திருக்கேன். கரெக்டான அளவு வச்சுக்கணும். அவலை கழுவிட்டு நம்ம ஊற வச்ச அரிசி கூடயே இதை சேர்த்துக்கலாம். அவல் இதில் போட்டாச்சு. ஒரு 20 நிமிஷம் கிட்ட இது ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா அவல் சீக்கிரமே ஊறிடும். 20 நிமிஷம் அப்படிங்கிறதே அதிகம்தான். இருந்தாலும் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டோன்னா நல்லா மாவு போல் ஊறிடும் இல்லையா, அதுக்காக தான். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எல்லாம் ஒட்டுக்க போட்டு அரைச்சிக்கலாம். அவல் ஊற வச்சு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி மறுபடியும் கழுவலாம் தேவையில்லை. நம்ம முன்னாடியே கழுவி தான் ஊற வச்சுருக்கோம். அதனால இப்போ கழுவ வேணாம். இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அளவுக்கு அதிகமாக தண்ணி வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் போகாமல் ஓரளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றி விட்டுட்டு அப்பப்போ இந்த சைட்லலாம் எடுத்து விட்டிங்கன்னா அந்த அடியில் ஒட்டாமல் அது அரைப்படும். இந்த மாதிரி சைடுலாம் வர்றதை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அரைச்சிக்கோங்க. மாவு நல்லா அரைஞ்சிருச்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப மையவெல்லாம் அரைக்கக்கூடாது. இட்லிக்கு லைட்டாக குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக சொரப்பாக இருக்கணும். அந்த மாதிரி மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு, மாவை எடுத்துடலாம். மாவு அரைச்சதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு கலந்துக்கலாம். கிரைண்டர் கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கிரைண்டர் கழுவுன தண்ணியும் சேர்த்து எடுத்து இதில் ஊற்றிட்டு உப்பு போட்டு கலந்துக்கலாம். உப்பு போட்டு கலந்தாச்சு. இது ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம். மூடி எடுத்து வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். நான் நேற்றே மாவு அரைச்சி புளிக்க வச்சு எடுத்துட்டேன். இப்போ இட்லி பண்ணுறதுக்கு இதே அளவில் கரெக்டாக மாறாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். அதுவும் ரேசன் அரிசியிலேயே மட்டுமே நம்ம இட்லி பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு ரேசன் அரிசியில் இட்லி பண்ணால் நல்லா வராது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எந்த பக்குவத்தில் எவ்வளோ அளவு போடுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம சாஃப்டாக இட்லி வர்றது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு அரைச்சி புளிச்சிருச்சு. அடுத்து நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு நம்ம சைடிஷ் பண்ணணும் இல்லையா, அதை பண்ணி முடிச்சுட்டு இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ கும்பகோணம் கடப்பா பண்ணுறதுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர், சின்ன டம்ளர் இது, அதில் 1 டம்ளர் 100 கிராம் அளவுக்கு இருக்கும் பருப்பு. இப்போ இதை கழுவி எடுத்துடலாம். இது கூட ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றிடலாம்.
நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சாச்சு. ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு தனியாக பருப்பு தனியாக தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். ஆனால் நம்ம தனித்தனியாக வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகம் ஆகும் இல்லையா, அதனால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்தே வேக வச்சுட்டேன் நான். உங்களுக்கும் இது கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றா வேக வச்சிட்டிங்கன்னா இது 2 வெந்து வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இட்லியும் ஒரு அடுப்பில் வேக வச்சிடலாம். இப்போ இட்லி பண்ணுறதுக்கு ஒரு செம்பு தண்ணி அளவுக்கு ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி துணியை கொஞ்சம் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இட்லி தட்டில் போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணியை தெளிச்சுக்கணும். தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து இதில் ஊற்றுங்க. உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், உப்பெல்லாம் போட்டு தான் நான் கலந்து வச்சுருக்கேன். இதில் சோடா போய் எதுவுமே நம்ம சேர்த்துக்கல. இப்போ ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து இதில் ஊற்றிடலாம். துணி போடலைன்னா நீங்கள் அந்த தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி இட்லி ஊற்றிக்கலாம். இது வெறும் இட்லிக்கான மாவு மட்டும் இல்லை, இதில் தோசை ஊற்றினாலுமே சூப்பராக தோசை வரும். இட்லி தட்டு எண்ணெய் தடவி ஊற்றுற தட்டு தான். ஆனாலும் எனக்கு என்னமோ இது துணி வச்சு இட்லி ஊற்றினா தான் பிடிக்கும். எண்ணெய் தடவி ஊற்றுற இட்லியை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்கணும் இல்லையா. இந்த மாதிரி துணியில் போட்டோம்னா உடனே இட்லியை நம்ம எடுத்துடலாம். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா கொதிக்க கொதிக்க இருக்கும் இல்லையா, அது நல்லாயிருக்கும். அந்த ஆவி பறக்க இட்லி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் எப்போயுமே துணியில் தான் இட்லி ஊற்றுறேன். எண்ணெய் தடவி ஊற்றுற இட்லியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறி போன இட்லி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி துணியில் ஊற்றுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் அந்த குழியை நிறச்சி மேலே வர்ற மாதிரி அளவுக்கும் நீங்கள் இட்லி ஊற்றாதீங்க. கரெக்டாக அந்த குழி அளவுக்கு ஊற்றிட்டிங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா அந்த மேலையில் அப்படி ரெண்டு இட்லி ஒன்றா சேர்ந்துடும். கரெக்டாக ஊற்றுங்க அந்த அளவு, அந்த குழி அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ இட்லி தட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு இட்லி வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 4 விசிலில் ஆஃப் பண்ணியிருக்கேன். பருப்புலேயும் விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிட்டோம். இட்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ஸ்பூன் எதுனா வச்சு இந்த மாதிரி விட்டு பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். லைட்டாக இந்த மாதிரி துணி மேலேயும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறணும். அப்போ தான் துணியில் ஒட்டாமல் வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லி தொடுறதுக்கே ரொம்ப சூடாகவும் இருக்குது. இந்த மாதிரி சுட சுட சாஃப்டாக ஒரு இட்லி செஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம ரேசன் அரிசியில் இட்லி வராதுன்னு யோசிப்போம். நம்ம கடையில் வாங்குகிற இட்லி அரிசியை விட ரேசன் அரிசியில் தான் ரொம்ப அருமையாக சாஃப்டான இட்லியே வரும். தொட்டாலே அப்படியே சாப்பிட்டு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து நான் காட்டுறேன். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம மீதி இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பும் உருளைக்கிழங்கும் சூப்பராக வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு முழுசாக இருக்குன்னா லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் நம்ம கையில் பிசைஞ்சு போடுற மாதிரி வந்துடும். கிழங்கும் பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கரண்டி வச்சு நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா மசிஞ்சிரும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நம்ம கையில் கரெக்டாக ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல், அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சிருவோம். மசாலா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அரைப்பாங்க. அது எதுக்காகனா நம்ம அந்த குழம்பு தாளிக்கிறப்போ கடப்பா தாளிக்கிறப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதை அப்போ பொட்டுக்கடலை மாவு அதில் சேர்றப்போ என்னாங்கன்னா நல்லா கெட்டியாகி வருமா, அதுக்காக அந்த பொட்டுக்கடலை மாவு நம்ம சேர்த்துக்கிறது. நம்ம தேங்காய் சேர்க்குறோம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்க்குறப்ப இது கெட்டியாக தான் இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ராவெல்லாம் அந்த மாதிரி சேர்க்க தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் நான் பொட்டுக்கடலை சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ தாளிச்சு விட்டுறலாம்.
தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்க தேவையில்லை. ஆனால் வெங்காயத்தை வந்து நல்லா கண்ணாடி போல் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்ச பருப்பையும் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துருவோம். அடுத்து நம்ம அரைச்சோல்லையா மசாலா, அதையும் சேர்த்துருவோம். இப்போ தண்ணியும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு. அவ்வளோதான். உப்பு தண்ணியெல்லாம் நம்ம கரெக்டான அளவுக்கு கலந்துட்டோம். நம்ம வந்து இதில் தக்காளி எதுவுமே நம்ம சேர்த்துக்கல. ஏன்னா கும்பகோணம் கடப்பாவுக்கு வந்து தக்காளி சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால் நம்ம சேர்த்துக்கல. இது கொதித்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வேணும்னா கொஞ்சம் மல்லித்தலையை மட்டும் தூவிட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தொட்டாலே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லி. இந்த மாதிரி குழம்பு பண்ணி இதுக்கு சைட் டிஷ் வேறு எதுவுமே தேவையில்லை. இது மட்டுமே போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி தொட்டுக்கிற, பூரிக்கு கூட இதே சூப்பராக தான் இருக்கும். நம்ம அடிக்கடி வீட்டில் இட்லி தோசை தான் பண்ணுவோம். அந்த மாதிரி டெய்லி சாம்பார் சட்னி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இது போல் ஒரு கடப்பா, அது நம்ம குருமானு கூட சொல்லிக்கலாம். நம்ம ஊர் சைடு சொல்லணும்னா இது குருமானே சொல்லிக்கலாம். அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கும் புதுசாக தெரியும். மறக்காமல் இதே போல் நீங்கள் அரிசி ஊற வச்சு இதே அளவுகளோட ரேசன் அரிசியாக இருந்தாலும் சரி, இட்லி அரிசியாக இருந்தாலும் சரி, இதே அளவு போட்டு நீங்கள் அரைச்சி இட்லி செய்யுங்க. இதில் சோடாப்பே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு இட்லி உங்களுக்கு கிடைக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இட்லி சாப்பிட்லாம்.